கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 நாளாகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 20வது வசனம். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் வசனம் 20இன் கடைசி பகுதி. உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் என்றாலே மிக முக்கியமான ஒரு அதிகாரம். அதிகமாக நாம் பிரசங்கம் கேட்டிருக்கின்றோம். அதில் அற்புதமான காரியங்கள் அந்த அதிகாரத்தில் காணப்படுகின்றது. குறிப்பாக யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாய் பல அரசர்கள் கூடி எதிர்க்க வரும்பொழுது அவர் ஏறெடுத்த ஜெபம் ஒரு அற்புதமான ஜெபம் 12வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று ஒரு அருமையான ஒரு ஜெபத்தை யோசபாத் ராஜா ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்படி ஜெபித்து முடித்த பிறகு யுத்தம் செய்வதற்காக புறப்பட்டு செல்லுகின்றார்கள். அப்படி புறப்பட்டு செல்லும் பொழுது தம்முடைய ஜனத்தை பார்த்து யோசபாத் சொல்லுகிறதான வார்த்தையை தான் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். 2 காரியத்தை அவர் சொல்லித் தருகிறார் தம்முடைய ஜனங்களுக்கு. யுத்தத்திற்கு போகிறார்கள், ஒரு பெரிய ஆபத்திற்குள்ளாக, ஒரு பெரிய சிக்கலுக்குள்ளாக இந்த ஜனங்களும் அரசனும் இருக்கின்றனர். ஏனென்றால் தங்களை எதிர்த்து வருவது ஒரு நாட்டு ராஜாவாக இருந்தால் பரவாயில்லை. ஆனால் அங்கே 2வது வசனம் அப்படி சொல்லுகிறது, ஏராளமான ஜனங்கள் என்று சொல்லி. ஏராளமான ஜனங்கள், அங்கே இருக்கிற 2-3க்கும் அதிகமான அரசர்கள் அங்கே யோசபாத்திற்கு விரோதமாக வருகின்றார்கள். அந்த சூழ்நிலை மிக பயங்கரமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும் பொழுது ராஜா தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்று தம்முடைய ஜனத்தை பார்த்து குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆம், சூழ்நிலைகள் எவ்வளவு பயங்கரமான ஒன்றாக இருந்தாலும் கடவுள் மீது நாம் வைக்கின்ற நம்பிக்கை இருக்கிறதே, அதில் கொஞ்சம் கூட தளர்ந்து போய்விடவே கூடாது. கடவுள் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். இந்த வசனத்தை இல்லை, இந்த வார்த்தைகளை நாம் எளிதாக விளங்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் திருவிவிலியத்தில் அதை படிக்கும் பொழுது நாம் மிக சுலபமாக அதை புரிந்து கொள்ள முடிகிறது. அங்கே என்ன சொல்லுகின்றார், நீங்கள் ஆண்டவரை நம்புங்கள், உங்களுக்கு தீங்கு ஏதும் நேரிடாது. அவருடைய இறை வாக்கினரை நம்புங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லுகின்றார். நீங்கள் ஆண்டவர் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எந்த விதமான தீங்கும் வரவே வராது. அதே வண்ணமாக இறைவாக்கினர் என்று சொல்லக்கூடிய தீர்க்கதரிசிகளை நீங்கள் நம்புங்கள், அப்பொழுது என்ன நடக்கும், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லி தருகின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆம், நாம் கர்த்தரை நாம் நம்பும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார், எல்லா தீங்குகளுக்கும் எல்லா ஆபத்துகளுக்கும் நம்மை விலக்கி பாதுகாத்து கொள்ளுகின்றார். ஆகவே தான் கடவுள் இன்னொரு இடத்துல ஒரு அற்புதமான வாக்கு தத்தத்தை சொல்லியிருக்கிறார். உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள், அவர்களை தேடியும் காணாதிருப்பாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் கர்த்தரை நம்பும் பொழுது
கடவுள் அந்த மனிதனை எல்லா விதமான தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்கிறார். அதுதான் இங்கே வாசிக்கிறோம். உங்களுக்கு தீங்கு ஏதும் நேரிடாது, உங்களுக்கு தீங்கு ஒன்றும் உங்களிடத்தில் வரவே வராது. கடவுள் உங்களை அப்படியாய் பாதுகாக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். அடுத்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? அப்படியே தீர்க்கதரிசிகளை நம்புங்கள். இங்கே நமக்கு ஒரு கேள்வி வரலாம். முந்தின வார்த்தையிலே கர்த்தரை நம்புங்கள் என்று சொல்லுகின்றார். அதை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் எங்கள் நம்பிக்கையை கடவுள் மீது வைக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இங்கே தீர்க்கதரிசியை நம்புங்கள் என்று சொல்லுகின்றார். ஏன் என்றால், ஒருவேளை அந்நாட்களிலே ஆண்டவர் பேசும் பொழுது தீர்க்கதரிசிகள் மூலமாகத்தான் பேசினார். ஏனென்றால் அப்பொழுது வேதம் இல்லை. தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து என்ன வெளிப்பட்டது? கடவுளுடைய வார்த்தை வெளிப்பட்டது. ஆகவே தான் யோசபாத் சொல்லுகிறார், நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை உங்களுக்கென்று கொண்டு வருகிறதான அது தீர்க்கதரிசிகள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள் என்று சொல்லி. இன்றைய காலகட்டத்தில் ஒருவேளை தீர்க்க தரிசனம் என்ற பெயரில் தீர்க்க தரிசனம் சொல்லுகின்றார்களே, அவர்கள் அனைவரும் உண்மையாகவே கர்த்தர் சொன்ன காரியத்தை தான் சொல்லுகிறார்களா என்றால் வியப்பாக இருக்கிறது. அது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல எதை புரிந்து கொள்ள வேண்டும்? தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை வந்தது என்று சொன்னேன். அந்நாட்களிலே வேதம் இல்லாததினால் இன்றைக்கு கடவுள் என்ன செய்திருக்கின்றார்? அவருடைய இருதயத்தின் வெளிப்பாடாகிய வேத புத்தகத்தை நம்முடைய கரத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். இந்த புத்தகத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு வார்த்தைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். நான் அநேக புத்தகங்களை படிக்கின்றேன். இந்த பாட சம்பந்தமான புத்தகம் கல்வி அறிவை வளர்த்து கொள்வதற்காக. இன்னும் வெவ்வேறு மனிதர்கள் எழுதின புத்தகங்களை படிக்கின்றேன் பொது அறிவை வளர்த்து கொள்வதற்காக. இப்படியாக அல்ல வேதத்தில் இருக்கின்ற வேத வசனம் என்று சொல்லுகின்ற இந்த பைபிள் என்று சொல்லுகின்ற இந்த புத்தகம், இது கர்த்தருடைய வார்த்தை இதில் எழுதப்பட்டிருக்கிறது. கடவுள் சொன்ன வார்த்தைகள் இதில் இடம்பெற்றிருக்கு. ஆகவே இந்த வேத புத்தகத்தை படிக்கும் பொழுது கடவுள் நம்மோடு கூட பேசுவாரே, அந்த வார்த்தைகளை நாம் நம்ப வேண்டிய மக்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு மறைமுகமாக பிசாசானவன் வேதத்தை நம்மை விட்டு தூரப்படுத்தி கொண்டே இருக்கின்றான். என்ன நிகழ்கின்றது? பெரிய பெரிய வளர்ந்த ஊழியக்காரர்களையும் பார்க்கின்றேன். திருச்சபையில் இருக்கிற விசுவாசிகளை நான் கவனிக்கின்றேன். அநேகர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? வேத புத்தகத்தை இனிமேல் தொடுவதே இல்லை. மாறாக அவர்கள் வைத்திருக்கிறதான அந்த மொபைல் ஃபோனில் வேதாகமத்தை ஒரு ஆப்பாக அவர்கள் டவுன்லோட் பண்ணி வைத்து கொள்ளுகிறார்கள். அது ஜெபக்கூட்டமாக இருந்தாலும் ஆலய ஆராதனையாக இருந்தாலும் அவர்கள் வேறு எங்கே அந்த பைபிளை பயன்படுத்த வேண்டிய இடமெல்லாம் வரும் பொழுது அவங்க மொபைலை அவங்க திறந்து அதில் இருக்கின்றதான அந்த பைபிள் வசனங்களை அவர்கள் படிக்கிறார்கள். பார்ப்பதற்கு அது மிகவும் ஒரு பெருமைக்குரிய ஒன்றை போல் இருக்கிறது. ஆனால் உண்மையாக சொல்ல வேண்டுமென்றால் பிசாசானவன் தந்திரமாக வேதத்தை நம்மை விட்டு தூரப்படுத்துகிறான். ஒருவேளை எனக்கு தெரியாது, வேத வசனத்தை கேட்கக்கூடாத ஒரு பஞ்சம் வரும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே, அது இப்படி தான் வேதாகமம் நம்மை விட்டு தூர போகுமோ என்னவென்று தெரியவில்லை. ஆனால் அப்படிப்பட்ட மாபெரும் தீங்கு வராதபடிக்கு கடவுள் நம் மீது இரக்கம் காண்பிக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை கேட்கக்கூடாத ஒரு பஞ்சம் வரும். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, அதற்கு முன்பதாக நீங்களும் நானும் இந்த கர்த்தருடைய வார்த்தை மீது நம்பும் பொழுது, நம்பிக்கை வைக்கும் பொழுது என்ன நடக்குமா? நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் தீர்க்கதரிசியை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள், வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லி தருகின்றார். ஆமென். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த கர்த்தருடைய வார்த்தையின் மீது நாம் நம்பிக்கை வைப்போம். கர்த்தர் மீது நம்பிக்கை வைப்போம். ஆண்டவர் நமக்கு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை தருவார். கடவுள் தாமே அப்படிப்பட்ட மாபெரும் கிருபையை நமக்கு தந்து எந்நாளும் வெற்றி காண்கிற மக்களாக நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.